ஜெயந்தி கூப்பிட்டு அவங்க அக்கா வந்துட்டு இன்னைக்கு இந்த மாதிரி ஜோசியரை வர சொல்லியிருக்கோம். இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு யாகம் நடத்த போகிறோம், பூஜை நடத்த போகிறோம். அதனால வந்துட்டு நீ போய் ரெடி ஆகு. அதே மாதிரி சித்ராவையும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதானக்கா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் போயிட்டு பார்த்தா ரூமில் வந்துட்டு ஃபுல்லாக பெட்ஷீட் இழுத்து போட்டுருக்கு, தலைக்காணி வச்சுருக்கு. அது தெரியாமல் ஜெயந்தி வந்துட்டு நல்ல வேலை உன் எக்ஸாம் கூட்டின்னு போகலான்னு நினச்சேன், கூட்டின்னு போயிருந்தா அவ்வளோதான் எல்லாம் மொத்தம் என்னை சேர்த்து குழம்புருக்காங்க. அந்த ஆசையெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு ஏதோ பூஜையா வா வந்து சீக்கிரம் ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. இவங்க சித்ரா என்னடா இது அசைவே மாட்டேங்கிறா, எழுந்து கட்டுறாங்க. பார்த்தா வெறும் தலைக்கணி தான் இருக்குது. ஐயோ இப்போ எப்படி சமாளிப்பேன்னு பயந்துட்டு போய் கட்டிட்டு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்புறம் அவங்க அக்கா வராங்க. என்னடி ஆச்சு, இங்கே என்னடி பண்ணிட்டு இருக்க, இப்போ தான் நீ இந்த எல்லாம் துடைச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைக்கா அது வந்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்கே சித்ரான்னு கேட்க, பாத்ரூமில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி அவளை குளிச்சுட்டு சீக்கிரம் வர சொல்லு, நீயும் நானும் குளிக்கணும்க்கான்னு இப்போதான் குளிக்கவே புரியாது, சரி சரி போய் குளிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படா இவ்வளோ சமாளித்து இப்போ வேறு போயிட்டாலேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பின்னாடி வழியாக வந்துட்டு வராங்க சித்ரா. அங்கே வந்துட்டு நம்ம இந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவங்கள கவனிக்காமல் நம்ம கருணா எங்கே போகிறேன்னு எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்களா, அப்போ நான் அழகாக இருக்கணும்ல, அதுக்காக வந்துட்டு பார்லர் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சித்ரா வந்துட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதானே, சரி ஓகே நானே கூட்டிகிட்டு போகிறேன், இது ஒரு வார்த்தை அன்னைக்கு. ஆமாம் போய் எல்லாத்தையும் அவங்ககிட்டே கேட்கணுமா, எங்கேயும் எதுவும் இது பண்ணாதா அப்படி இப்படின்னு சித்ரா கோச்சிட்ட. சரி வா கேட்கல எதுவும், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்காங்க. அப்போ இந்து வந்து நான் பார்த்துக்கிறேன் எனக்கு போன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உள்ளே போயிட்டு வந்துட்டு பேர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சித்ரா. அப்புறம் செல்வி இந்த பார்லரில் தானே வேலை செய்கிறான்றத யோசிக்கிறாங்க நம்ம இந்து. உடனே டக்குன்னு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சித்ரா உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு பரதாவில் வந்துட்டு நம்ம இந்து வராங்க. வந்துட்டு இங்கே பாரு நீ இந்த பர்தா போட்டுக்கோ, இங்கே பாரு செல்வி நாங்கள் எக்ஸாம் போயிட்டு வர வரைக்கும் கொஞ்ச நேரம் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் கருணா வந்துட்டு உள்ளே வந்து பார்த்துட்டு வந்து உட்காந்துக்கிறாரு, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பர்தா போட்டுட்டு சித்ரா வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இந்துவோட எக்ஸாம் நல்லா கொண்டு போய் விட்டு சித்ரா பயந்துகிட்டே இருக்காங்க. நீ எதுக்கும் பயப்படாத, எக்ஸாம் நல்லா பண்ணும், ஆல் தி பெஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே செல்வியும் பயந்துட்டு இருக்கார். கருணா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு. இதுக்கு மேலே முடியாது, நம்ம உள்ளே போய் பார்த்தலான்னு சொல்ல உள்ளே ஜென்ஸ் எல்லாம் அலோட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கேட்காம அவர் உள்ளே வந்து இதில் சித்ரா யாருன்னு தெரியல, சித்ரான்னு கூப்பிட்டுருக்காரு. இங்கே சித்ரா வந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே ஜெயந்தி வந்துட்டு சமாளிச்சிட்ருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் அவள் குளிச்சிட்ருக்கா, என் ரூமில் அவன் ரூம்லன்னு சொல்லிட்டு திவாகரை குழப்பி இவங்க இது பண்ணி மாறி குழப்பி அது எதோ பண்ணி சமாளிச்சிட்ருக்காங்க. சித்ரா மாட்டிப்பாங்களா இல்லை கரெக்டாக எக்ஸாம் எழுதிட்டு இந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.